ஹாய் வணக்கம். நான் டாக்டர் விஜயானந்த், கன்சல்டன்ட் சைக்காட்ரிஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஜாகிரதி ரீஹபிலிட்டேஷன் சென்டர், சென்னை. இப்போது ஒருத்தர் குடிக்கிறாரு அப்படின்னா அவரை குடிகாரன் அப்படின்னு நம்ம ஒரு பேர் கொடுத்துருவோம். அப்படி கிடையாது. எவ்வளோ குடிக்கிறாங்க, எந்த மாதிரி சூழ்நிலையில் குடிக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். காலையில் எழுந்தவுடனே குடிக்க ஆரம்பிக்கிறாரு, பகல் டைமில் குடிக்கிறாரு, அடிக்கடி லீவ் போட்டுட்டு குடிக்கிறாரு, அட் த காஸ்ட் ஆஃப் ஒர்க், அட் த காஸ்ட் ஆஃப் ஃபேமிலி. எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஆல்கஹால் தான் முதல் ப்ரையாரிட்டி, அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள். இல்லை அவரோட உடம்பு கெட்டு போகிற அளவுக்கு குடிக்கிறாரு. உதாரணத்துக்கு அவருக்கு ஜாண்டிஸ் வருது, வாந்தி வருது, வயிற்று வலி வருது, சாப்பிட முடியல, ஆனாலுமே குடிச்சிட்டு இருக்காரு. இல்லை அவருக்கு தூக்கம் வரல, வெயிட் லாஸ் ஆகுது, இருந்தாலும் அவர் தொடர்ந்து குடிச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அந்த நபர் குடி அடிமைத்தனத்துக்கு, அடிக்ஷனுக்கு போயிட்டுருக்காரு அப்படின்னா. ஸோ இப்போது என்ன பண்ணலாம்? ஒரு ஸ்பௌஸாக, ஒரு கணவரோ மனைவியாவோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அவங்கள்ட்ட குடிக்காத சமயத்தில், அமைதியாக இருக்கிற சமயத்தில் அவங்கள்ட்ட நம்ம நேருக்கு எதிராக கேட்கணும். இப்போது உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது, கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக குடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது, இதை நிறுத்துறதுக்கு நான் எந்த வகையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவர்கிட்டயே ஒரு சாய்ஸ் கொடுக்கலாம். அவர் எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிறாரு, ஒத்துக்கிறாருங்கிறத பார்க்கலாம். இது இல்லாமல் ஹெல்ப்லைன்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரன் ஹெல்ப்லைன்ஸ் நிறைய இருக்குது. டெலிமனஸ் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது, 14416. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் 24 மணி நேரம், வாரத்தில் 7 நாட்களுமே உங்களுக்கு அந்த சர்வீஸ் இருக்கும். அங்கே அவங்க கால் மூலமாகவுமே உங்களுக்கு குடியை நிறுத்துறதுக்கோ, இல்லை குடிக்கிறவரை நம்ம குடும்பத்தில் இருந்தால் அவங்கள எப்படி அணுகணுங்கிறதுக்கோ சில வழிகாட்டுதல்கள் சொல்லுவாங்க. அப்படி இல்லை, ஒருவேளை அவர் அளவுக்கு மீறி போயிடுச்சு, அவரை கட்டுப்படுத்த முடியல, ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது, ஒரு டிஸார்டர், ஒரு மனநோய் லெவலுக்கு போயிட்டார் அப்படின்னா அவரை எப்படி ரெஸ்கியூ பண்ணுறது, எப்படி அட்மிட் பண்ணுறது, எந்த பக்கத்தில் எந்த கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி இருக்குது, இதெல்லாமே அவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க. ஆம்புலன்ஸ் அனுப்புறதுக்கான வசதிகளும் இருக்குது. இது ஒரு வகை. இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிற மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் அந்த மாதிரி யாராவது இருக்காங்க, சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் இருக்காங்க, சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பேஷண்ட்டை கூட்டிகிட்டு போகலாம். இன்கேஸ் பேஷண்ட் வரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு அப்படின்னா ஆன்லைன் காலே இருக்குது, வீடியோ கால்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது, அதில் நம்ம பேசுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அது இல்லாமல் எப்போவுமே அவங்க ஒரு தடவை குடிக்கிறாரு அப்படின்னா அவர் குடிகாரர் அப்படிங்கிற ஒரு முத்திரையை குத்தாமல், அவருக்கு பிரச்சனை இருக்குது, பிரச்சனையை எப்படி டீல் பண்ண போகிறோன்னு ஒரு மனப்பான்மையோட குடும்பத்தில் இருக்கிறவங்க அவர் அணுகுனாங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட வாங்க. ஸோ அடிக்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை இப்போ ஜென்ரலாக நாங்கள் சைக்காட்ரியில் பயன்படுத்துறதுல நாங்கள் டிபெண்டன்ஸ், சார்புத்தன்மை அப்படின்னு தான் பயன்படுத்துகிறோம். அடிக்ஷன் அப்படின்னா பெரும்பாலும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பொறுப்பின்மை, அது ஒரு திமிரு, அதனால அவங்களுக்கு கெடுதல் இருக்குது, அவங்களுக்கு அதை சரி பண்ணிக்கணுங்கிற எண்ணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம அடிக்ஷனை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு மூளைக்கோளாறாக பார்க்கணும். எப்படி ஆரம்பித்தாங்க இந்த பழக்கம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், என்ன காரணத்தினால ஆரம்பித்தாங்கன்றது ஒரு பக்கத்தில் இருந்தாலும், அது ஒன்ஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, மூளையில் ஒரு சர்க்யூட் ஃபார்ம் ஆகிடுது, ஒரு நரம்புகள் சேர்ந்து ஒரு சர்க்யூட் ஃபார்ம் ஆகிடுது. எனக்கு இந்த பொருளை பயன்படுத்தினா சந்தோஷம், எனக்கு இந்த பொருளை பயன்படுத்தினா எனக்கு ஒரு வகையான ஹை கிடைக்குது, அது கிடைக்கும்போது அதை நான் திருப்பி பயன்படுத்துகிறேன், எனக்கு அந்த அனுபவம் பிடிச்சிருக்குங்கிற மாதிரி ஒரு இதுக்கு வந்துடுறாங்க, ஒரு ஃபிக்ஸட் ஐடியாவுக்கு வந்துடுறாங்க. அதனால தான் யார் சொன்னாலும் எது நடந்தாலும் திரும்ப திரும்ப அந்த சப்ஸ்டன்ஸுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு நோய், இது ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட நோய், நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ங்கிறத பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ சிலரெல்லாம் எப்படின்னா ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க, நிறைய சிம்டம்ஸ் இருக்குது, வீட்டில் அவங்களால சமாளிக்கவே முடியல, அவங்களால பண நஷ்டம், அடிதடி பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது அவங்க குடும்பத்தினரோ, பக்கத்து வீட்டுக்காரங்களோ, போலீஸோ, இல்லை ரோட்டில் போகிறவங்களோ, இந்த மாதிரி ஆளுங்க அவங்கள கூட்டிகிட்டு வருவாங்க. முதல்ல பேஷண்ட் எந்த லெவல் ஆஃப் மோட்டிவேஷன், அதாவது இந்த பழக்கத்தை நிறுத்தணுங்கிறது எந்த அளவில் அவருக்கு ஊக்கம் இருக்குங்கிறத முதல்ல பார்க்கணும். சிலருக்கு இதை நான் நிறுத்துறதை பற்றி யோசிக்கவே இல்லை அப்படின்னு இருப்பாங்க. சிலர் இதை நிறுத்தணும்னு நினைக்கிறேன், ஆனால் எப்படி போகிறதுன்னு தெரியல அப்படின்னு நினைப்பாங்க. சிலர் நான் நிறுத்த ரெடியாக இருக்கேன், எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு நினைப்பாங்க. சிலர் நான் நிறுத்திட்டேன், இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சிலர் நான் நிறுத்தி கொஞ்ச நாளாக நான் இந்த பழக்கத்தில் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஸ்டேஜில் இருக்காங்கங்கிறத முதல்ல பார்க்கணும். அவங்களோட மோட்டிவேஷன், அவங்களோட இன்சைட், அவங்களுக்கு இது கெட்டது, இந்த பழக்கத்தினால எனக்கு மனசளவுலையும் உடல் அளவுலையும் பிரச்சனைகள் வருதுங்கிறது அவங்களுக்கு புரியுதா இல்லையாங்கிறத முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் 2 ஸ்டெப்ஸ் இருக்குது.
ஃபஸ்ட்டு நம்ம அவுட் பேஷண்ட்டாக பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு மருந்து மாத்திரை, சில வகையான கவுன்சிலிங், அவங்களுக்கு சைக்கோ எஜுகேஷன், அதாவது அவங்களுக்கு இந்த பிரச்சனைனால அவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் வருங்கிறத புரிய வச்சு மருந்து மாத்திரை கொடுத்து வீட்டில் என்னால் பார்த்துக்க முடியும், இல்லை அவங்க வந்து நான் இந்த பழக்கம் இல்லாமல் வீட்டில் வந்து என்னால் மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஓய்வெடுக்க முடியும் அப்படின்னா அவங்க அவுட் பேஷண்ட்டாக பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இல்லை வெளியே போனால் திருப்பி அந்த பழக்கத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் வெளியே விடக்கூடாது அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அவங்கள அட்மிஷன் பண்ணுவோம். அட்மிஷன் பண்ணிவிட்டு 2 வகையான ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டீடாக்சிஃபிகேஷன், ரெண்டாவது டி அடிக்ஷன் அப்படின்னு 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. டீடாக்சிஃபிகேஷன்னா என்னென்னா உடம்புல இருக்கிற அந்த பர்டிகுலர், உதாரணத்துக்கு ஆல்கஹால்னு எடுத்திங்கன்னா அந்த ஆல்கஹால் வெளியே போகிறதுக்கும் ஆல்கஹால் எடுத்துக்காமல் இருக்கும்போது ஏற்படுற வித்ட்ராவல் சிம்டம்ஸ், எனக்கு குடிக்காத போது சில அறிகுறிகள் இருக்குது, அந்த டிஃபிகல்ட்டி தாங்க முடியாமல் தான் நான் குடிக்கிறேன் அப்படின்னு இருந்தோம்னா அந்த அந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுக்கணும். இனிஷியலாக 10லேருந்து 15 நாள் இந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் போகும். இன்கேஸ் உடம்புல ஏதாவது ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குது, பிளட் டெஸ்ட் பண்ணுறோம், ஃபிசிக்கலி வந்து அவங்களுக்கு ஜாண்டிஸ் இருக்குது, இல்லை அவங்களுக்கு ஃபிட்ஸ் வருது, இல்லை அவங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனைகள் இருக்குது, கை உதறல் இருக்குது, குழப்பத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப டெலிரியஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப குழப்பமாக இருப்பாங்க, சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க, ஹாலுசினேஷன்ஸ் சமயம் அவங்களுக்கு கண்ணில் உருவங்கள் தெரியும், காதில் குரல்கள் கேட்கும், இல்லாத ஒரு விஷயம், இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மருந்து மாத்திரைகள் கொடுத்து அவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் குறைஞ்ச அப்படின்னா குடிக்காமல் இருந்தால வரக்கூடிய விட்ராவல் சிம்டம்ஸ் குறைஞ்ச உடனே அவங்க பாதி கம்ஃபர்டபுள் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், டி அடிக்ஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் போகிறோம். இங்கே வந்து இனிமேல் குடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், எந்த வகையில் அந்த நபருக்கு உதவி பண்ணலாங்கிறத பார்க்குறோம். இனிமேல் குடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். அதுக்கு இண்டிவிஜுவல் தெரப்பி இருக்குது, ஃபேமிலி தெரப்பி இருக்குது, குரூப் தெரப்பி இருக்குது. இண்டிவிஜுவலாக பேஷண்ட்டுக்கு என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, பேஷண்ட்டுக்கு என்ன சைக்கலாஜிக்கல் பிரச்சனைகள் இருக்குது, அதனால் அவங்க வந்து குடியை நிறுத்த முடியாத அளவுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு பார்த்து அதை அட்ரஸ் பண்ணுறது. ரெண்டாவது குரூப் ஃபேமிலி தெரப்பிங்கிறது வந்து அவங்க அப்பா அம்மா கிட்டேயோ இல்லை அவங்க மனைவி கிட்டேயோ இல்லை அவங்க கணவர்கிட்டயோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், அது வந்து இவரோட சைடில் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்க சைட்லேருந்து ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், அது என்னங்கிறத பண்ணி அதை அட்ரஸ் பண்ணுறது ரெண்டாவது. குரூப் தெரப்பிங்கிறது ஒரே பிரச்சனைகள் இருக்கிற நிறைய பேரை ஒன்றா உட்கார வச்சு அவங்களோட கஷ்டங்களை வந்து நம்ம அவங்கள டிஸ்கஸ் பண்ண வைக்கும்போது அந்த பிரச்சனையிலேருந்து மீண்ட ஒருத்தர் வந்து தன்னோட அனுபவங்களை சொல்லும் போது அவங்களுக்கு வந்து இன்னொரு ஊக்கம் கிடைக்குது, இன்னும் இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட முடியுங்கிற நம்பிக்கை வருது. இது மாதிரி வந்து எவ்வளோ நாள் இங்கே இருக்க போகிறாங்க, தங்க போகிறாங்க இன்பேஷண்ட்டாங்கிறது வந்து அந்த அவருடைய எந்த லெவல் ஆஃப் மோட்டிவேஷனில் இருக்காதுங்கிறத பொறுத்து. ஸோ ஜென்ரலாக இது வந்து ஆண்பால் பெண்பால் பாகுபாடு பார்க்க வேணாம். ஆனால் உடல் அளவுலேயே வந்து பெண்களுக்கு ஆல்கஹாலை மெட்டபாலைஸ் பண்ணுற எபிலிட்டி கொஞ்சம் குறைவு, சீக்கிரமே அவங்க இன்டாக்சிகேட்டட், போதை வந்து அவங்களுக்கு சீக்கிரமாகவே ஆகிடுவாங்க சில கெமிக்கல் காரணங்கள்னால. அதனால் 3 வகையான பிரச்சனைகள் பெண்களுக்கு வரும் ஆல்கஹால் எடுக்கும்போது. ஒன்று வந்து அவங்களுக்கு சொசைட்டியில் வந்து கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மை இருக்கும், அவங்கள அப்யூஸ் பண்ணுறதோ அவங்கள வந்து தப்பான வகையில் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒன்று. ரெண்டாவது அவங்க ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா குழந்தையோட வளர்ச்சி கண்டிப்பாக, மூளை வளர்ச்சி கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஒரு மென்டலி ரிட்டார்டட் குழந்தை பிறக்கும், அது வந்து ரெண்டாவது பாதிப்பு. மூணாவது போதை அதிகமாகுதுங்கிறதுனால அவங்களோட உடம்பும் சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து குடிக்கிறாங்கங்கிற பட்சத்தில் என்ன ஆகுது, இப்போ குறை சொல்கிறது ஈஸியாகிடுது. இப்போ நீ இன்கேஸ் மனைவி வந்து கணவரை வந்து நீங்கள் அதிகமாக குடிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே வந்து நீ மட்டும் குடிக்கலையா நான் மட்டும் குடிக்கிறேனாங்கிற இது ஜாஸ்தி ஆகிடுது. அதனால் கூடுமான வரைக்கும் குடும்பத்தோடு குடிக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. ரெண்டாவது குழந்தைகள் கண்டிப்பாக கணவன் மனைவி ரெகுலராக குடிக்கிறாங்க அப்படின்னா குழந்தைகள் கண் முன்னாடி இல்லை குழந்தைங்கள் பார்வையில் இது கண்டிப்பாக படும்பொழுது அவங்களுக்கு என்ன புரிய வரும் அப்படின்னா குடிக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம், இது வந்து கேஷுவலான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு புரிதல் தப்பான வயசில் வந்துடக்கூடாது. வரும்போது என்ன ஆகுது, அவங்க நம்மளும் இதை முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்தது. மூணாவது உடல் சம்பந்தமான பிரச்சனைகள். இப்போ 2 பேருக்கும் ஒரே சமயத்தில் உடம்பு பிரச்சனைகள் வரும்போதோ இல்லை தொழில் சம்பந்தமான பாதிப்புகள் வரும்போதோ 2 பேருமே சேர்ந்து கஷ்டப்படுற மாதிரியான ஒரு இது இருக்கும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிற விதமே வந்து ரெகுலராக குடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்மி. அதனால வீட்டில் பிரச்சனை, சண்டை, அடிதடி, லீகல் ப்ராப்ளம்ஸ், டைவர்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரது வாய்ப்பு இருக்கு. டொபாக்கோ ரொம்ப சாதாரண பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் அதுலேருந்து அதை ஸ்டாப் பண்ணும்போது வரக்கூடிய வித்ட்ராவல் சிம்டம்ஸ் ரொம்ப சிவியராக இருக்கும். அதை ஈஸியாக விடுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப மோட்டிவேஷன் வேணும், ரொம்ப வைராக்கியம் வேணும் இது வந்து நிறுத்துறதுக்கு.
ஸோ பல வகையாக டொபாக்கோ பயன்படுத்துவோம் இல்லையா. சிகரெட்டை ஸ்மோக் பண்ணுவோம், வேப் பண்ணுவோம், ஓரல் டொபாக்கோ, குட்கா, பான், அந்த மாதிரி விஷயங்கள்ல டொபாக்கோவை யூஸ் பண்ணுவோம். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எதுக்காக இதை நிறுத்தணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ண ஒரு வலுவான காரணம் வேணும். நான் எல்லாரும் சொல்கிறாங்க அதனால நிறுத்துறேன் அப்படின்னா அதை ஈஸியாக நிறுத்த முடியாது. நான் எனக்கு உடம்பு நல்லா இருக்கணும், என்னோட ஆரோக்கியத்துக்காக நிறுத்துறேன், இல்லை வந்து என்னோட வேல்யூஸ், என்னோட நெறிகளுக்காக இது தப்பு, இது செய்யக்கூடாதுங்கிறதுக்காக நிறுத்துறேன், இல்லை என் குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், என்னோட ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது, அதுக்காக நிறுத்தணும். இந்த மாதிரி ஏதோ ஒரு வலுவான காரணத்தை முதல்ல ஏற்படுத்தணும். அதுக்கப்புறம் எப்போ எந்த அளவுக்கு சிவியாரிட்டி இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும். நான் எத்தனை சிகரெட் பிடிக்கிறேன், எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை பிடிக்கிறேன், எந்தெந்த டைமில் பிடிக்கிறேங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு எவ்வளோ அவசரமான வேலையாக இருந்தாலும் நான் உடனே சிகரெட் பிடிச்சாதான் என் மூளையை வேலை செய்யும், இப்படி சிலர் இருப்பாங்க. சிலர் நான் ரிலாக்ஸாக இருக்கிற டைமில் பிடிப்பேன், இல்லைன்னா எனக்கு சிகரெட் தேவை, அவசரமான வேலை இருந்தால் நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், இப்படி சிலர் இருப்பாங்க. ஸோ நான் எத்தனை சிகரெட் பிடிக்கிறேன், எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பிடிக்கிறேங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் 10 சிகரெட் பிடிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். எவ்வளோ அதுக்கு என்ன பண்ணணும், குவிட் டேட்டுன்னு ஒன்று வச்சுக்கணும். குவிட் டேட் அப்படின்னா என்றைக்கு நான் சிகரெட்டை நிறுத்த போகிறேன், அந்த டேட்டு. ஒரு உதாரணத்துக்கு என்னால் 15 நாளில் நிறுத்த முடியும், இல்லை 30 நாளில் நிறுத்த முடியும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு எத்தனை நாளைக்கு ஒரு சிகரெட்டாக நான் குறைக்க போகிறேன். இப்போது 2 நாளைக்கு ஒரு தடவை என்னால் 10 சிகரெட்டை 8 சிகரெட்டாக மாற்ற முடியும், அப்புறம் 6ஆக மாற்ற முடியும், 5ஆக மாற்ற முடியும். ஸோ 15 நாளைக்குள்ளே என்னால் ஒரு சிகரெட்டாக மாற்ற முடியும், அதுக்கப்புறம் மொத்தமாக நிறுத்திட முடியும். இந்த மாதிரி சிலரால் ஒரு மனத்திற்பத்தோடு வேலை செய்ய முடியும். ஒரு சிலர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எனக்கு நான் திருப்பி அந்த இதுக்கு போயிடுறேன், நான் டென்ஷன் ஆகிறேன், அதனால திருப்பி நான் சிகரெட் குடிக்கிறேன், அந்த மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்கு இன்னொரு வகை என்ன அப்படின்னா, நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பீஸ்னு சில தெரப்பீஸ் இருக்குது. இப்போ சூயிங் கம் இருக்குது, நிக்கோ கம் சூயிங் கம் இருக்குது, பேச்சஸ் இருக்குது. பேச்சஸ் ப்ரிஸ்கிரிப்ஷனோட தான் கிடைக்கும். பட் சூயிங் கம் வந்து நீங்கள் யார் வேணால் வாங்கலாம், ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்கலாம், எந்த கடையில் வாங்கினா நீங்கள் டைரெக்டாக போய் ஓவர் த கவுண்டர் வாங்கிக்கலாம். ஸோ அதில் வந்து 4 mg 8 mg அந்த மாதிரி டோசஸ் இருக்கும். நீங்கள் சிகரெட் பிடிக்கிறீங்க அப்படின்னா, சிகரெட் பிடிக்கணும்னு தோணுது அப்படின்னா, அந்த டைமில் ஒரு சூயிங் கம் எடுத்து வாயில் போடுறீங்க, மெல்றீங்க, அதுலேருந்து ஒரு சாறு வரும். அந்த சாறு வந்து அது முழுசாக அது தீர்ற வரைக்கும் இருந்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கிடைக்கிறீங்க, மறுபடியும் வரும். இந்த மாதிரி அது முழுசாக அந்த சுவை மொத்தம் போகிற வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். அது வந்து ஒரு 2 மணி நேரம் ஆகும். இப்போ என்ன ஆகும், உங்களுக்கு சிகரெட் பிடிக்கணுங்கிற எண்ணமே வராது. ஏன்னா சிகரெட்டில் என்ன வாசனை வருதோ, என்ன உணர்வு வருதோ, அது வந்து இந்த சூயிங் கம் கொடுத்துரும். அப்போ நீங்கள் வந்து சிகரெட் பிடிக்கிறத தள்ளி போடுறீங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பிடிக்கிற சிகரெட்டை 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, இல்லை 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பிடிக்கிறீங்க. ஸோ இது வந்து ஒரு வகை. இந்த மாதிரி பண்ணி குறைக்கலாம். 3வது, நீங்கள் சொந்தக்காரங்கள்டையோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ நீங்கள் இதை டிக்ளேர் பண்ணணும். நான் வந்து சிகரெட் பிடிக்கிறத நிறுத்த போகிறேன், இத்தனை நாளில் நிறுத்த போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் டிக்ளேர் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இன்கேஸ் நீங்கள் அந்த இதை ப்ராமிஸை மறந்துட்டு நீங்கள் திருப்பி சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துவாங்க, என்ன சிகரெட் நிறுத்துறேன்னு சொன்னீங்க, ஏன் நிறுத்தலை அப்படின்னு சொல்லி அவங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்துவாங்க. இது ஒரு வகை.